வணக்கம், நான் சௌமியா சங்கரன். நேத்திக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் விமன்கிற ஒரு சீரீஸ் வந்து நம்ம இந்த மந்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்காக வந்து பிகமிங் அ மில்லியனர் எப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த சீரீஸில் நம்ம வந்து இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெதர் யூ ஆர் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் அ ஒர்க்கிங் உமன் ஆர் நீங்கள் வந்து ஒரு மேன் ஒர்க்கிங் ஆல்ரெடி இன் சம் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு சூப்பரான ஒரு பிரின்சிபல்னால வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரம் புவர் டு ரிச் வந்து மாறியிருக்காங்க. அவங்க லைஃபையே வந்து திருப்பி புரட்டி போட்ட ஒரு சூப்பரான ஒரு ரூல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ரூல் அப்படின்னா 50-30-20 ரூல் ஆஃப் மணி. ஸோ 50-30-20ங்கிறது தே சம் அப் டு 100%. ஸோ ஒரு மணி நம்மளுக்கு வந்து வீட்டில் பணப்புழக்கம்ங்கிறது ஒவ்வொரு நாளைக்குமே இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது பணப்புழக்கம் வந்து எந்த உங்களோட மென்டலி வந்து இந்த செலவு பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவைகளை வந்து ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னாலே வந்து அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். ஸோ அந்த ஸ்டெப் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜென்னாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற விமனுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. நிறைய ஃபேமிலிஸில் இந்த காலத்தில் வந்து மணி மாஸ்டர்ஸாக இருக்கிறது விமனை சொல்லியே ஆகணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ரூல் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 100 times க்ரோ ஆகும். ஸோ அந்த டெக்னிக் தான் இது. ஸோ 50-30-20 ரூல் தான் வந்து பல்வேறு பில்லியனர்ஸ் இன்னைக்குள்ளே வந்து செல்ஃப் மேட் மில்லியனர்ஸாக இருக்கட்டும் இல்லை பில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூல் ஆஃப் மணி என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் வந்து 50% உங்களோட நீட்ஸுக்கு வந்து ஒதுக்கிக்கணும். அண்ட் 30% வான்ஸுக்கு ஒதுக்கிக்கணும். 20% சேவிங்ஸ்க்கு ஒதுக்கிக்கணும். இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 50% உங்களோட ஏர்னிங்கை வந்து உங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள், உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு மளிகை தேவைப்படுறது, இல்லை ரெண்ட் தேவைப்படுறது, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு டெலிஃபோன் பில், இல்லை வந்து ஒரு இன்டர்நெட் பில், அந்த மாதிரி என்ன பில்ஸாக இருந்தாலுமே அது எல்லாமே நீட்ஸில் வந்து வருது. ஸோ இந்த நீட்ஸ் இருந்தால் தான், இந்த ஃபுல்ஃபில் பண்ணால் தான் உங்கள் ஃபேமிலி வந்து ரன் ஆகும். ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு 30% வந்து வான்ஸில் வந்து அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து தேவைகள் இருக்குது, ஆனால் உடனே அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இதெல்லாமே தான் வான்ஸில் வரும். ஸோ வான்ஸில் என்னென்ன அப்படின்னா, ஒரு கார், பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாமே வான்ஸில் வரும். அடுத்தது நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஹாபீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு புது ஸ்கில் நீங்கள் கற்றுக்குறீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங், அந்த மாதிரி இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வான்ஸில் வருது. ஸோ 50%, ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து அடிக்கடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லேருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஒரு 25,000 ரூபா வந்து உங்கள் ஃபேமிலியில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 25,000 வந்து நீங்கள் வந்து 1 கோடியாக மாற்றலாம். ஸோ வித்தின் ஒரு 20 வருஷத்தில் வந்து அது 1 கோடி, 1.25 கோடி, 1.5 கோடின்னு சொல்லிட்டு மாற்றலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். ஸோ அதுதான் வந்து நான் எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% வந்து சேவிங்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு LIC பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் சேவ் பண்ணுற அந்த மணி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக வந்து இருக்கும். ஸோ ஒரு 20 வருஷம் கழித்து என்ன ஆகுது உங்களோட காசு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஒரு ஷீட் வச்சு பார்க்க போகிறோம், லைவாக வித் ப்ரூஃப். நீங்களே இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 2030 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவங்களோட ஒரு ஆவரேஜ் மந்த்லி இன்கம் வந்து அவங்களுக்கு 25,000 இருக்குங்கிறதே என்னோட அசம்ஷன். ஸோ பர் இயர் வந்து அவங்களுக்கு ஆப்வியஸ்லி 3 lakhs இருக்கும். ஸோ இந்த 3 lakhsல வந்து இப்போ எப்படி நான் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் எந்த ஒரு கம்பெனி எடுத்திருந்தாலுமே 10% வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் 30,000 அது அப்படியே வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அடுத்த வருஷம் 33, 36,300 அந்த மாதிரி.
ஸோ இப்போ நான் வந்து அடுத்த வருஷம் அதாவது 2022 ஜான்வரியிலேருந்து நான் இந்த பிரின்சிபல் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது எண்டிங் சேலரி ஆஃப் 2021 இஸ் 3 lakhs. ஸோ 2022 நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டும் சேர்த்து கிடைக்குது. ஸோ 3,30,000 அது மாறுது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீட்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது 50%, 30 and 20 நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா 50%, ஸோ 3 lakhல 50% ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 12,500 rupees உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30% allowed, which means 3 lakhல வந்து 30% 7,500. ஸோ பாக்கி உள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வந்திருக்கும், எப்படி வந்து இந்த இடத்துலலாம் வந்து 47% இது எப்படி வந்து வாண்ட்ஸ் மட்டும் ஃபிக்ஸடாக இருக்குது அண்ட் நீட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது ஒரு ரொட்டீன், சேவிங்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது உங்களோட நீட்ஸ் வந்து நாளைக்கு குறைய வரும். உங்களுக்கு வந்து தெரியும் எதில் பண்ணலாம், எதில் செலவு பண்ணலாம், எதில் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு 10K வந்தால் கூட அந்த 10Kவை நீங்கள் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அதே 10% வரும்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு 23, 25 உங்களுக்கு அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 50%ங்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47%. ஸோ இதுக்கு நான் வந்து இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். E3, அதாவது E3 12,500 into 12, ஸோ 12 மாதத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு டிவைடட் பை $D3. ஸோ இந்த அமௌண்ட்டு இது டிவைட் பண்ணும்போது எனக்கு நீட்ஸ் வந்து ஒரு 3%ல குறையுது. ஸோ அந்த 3% நான் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேவிங்ஸை 20% மாதம் இருந்தது. 2030 வந்து உங்களுக்கு 37% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவசர நீட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து 33% சொல்லிட்டு 50% உங்களுக்கு வந்து 17% உங்களுக்கு குறையுது. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் இது ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து எப்படி அமௌண்ட்டை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இந்த ஷீட்டில் வந்து 4 ஷீட்ஸ் வந்து சப் ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2021ல் நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி 12,500 rupees நம்ம கையில் இருக்குது. ஸோ நீட்ஸ் பார்த்தீங்கன்னா 12,500. ஸோ அதில் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து அவங்க இருக்கிற ஒரு டபுள் பெட்ரூம் வீடாக இருக்கும், இல்லை சிங்கிள் பெட்ரூம் அவங்க சிட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் ரெண்ட்டு. ஸோ 7,000. அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2,000 rupees. ஸோ அவங்க வெளியில் சாப்பிட்றாங்க, வீட்டில் சாப்பிட்றாங்க, எதுவாக இருந்தாலுமே ரஃபாக வந்து ஒரு 2,000 rupees. அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து 500 வச்சுருக்கேன் ரஃபாக. ஸோ மொபைல் வந்து அவங்க பில்ஸ் பே பண்ணுறது இல்லை எதுவாகவே இருக்கலாம். ஸோ அண்ட் தென் கிளாத் வந்து மாதம் ஒரு 500 rupeesக்கு வாங்குறாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் 1000. ஸோ இது வந்து பெட்ரோல் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் இன்டர்நெட். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அண்டர் பட்ஜெட்டில் இருக்கா, ஓவர் பட்ஜெட்டில் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 rupees செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 500 rupees உங்களுக்கு அடிஷ்னல் உங்களுக்கு சேவிங்காக கிடைக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ 13,000 உங்களுக்கு வருது. ஸோ அந்த 13,000ல் நீங்கள் வந்து சேம் உங்களுக்கு 7,500, அதாவது ரெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரி இயர் உங்களுக்கு 500 rupees இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு வழக்கம். ஸோ நான் வந்து இந்த ரெண்ட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து 11,500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 7,000லேயே 11,500 வரைக்கும் 10 வருஷத்தில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறத நான் காட்டுறேன். அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அந்த வேரி ஆகுறதுனால 1,500, 2,000ன்னு சொல்லி ரேண்டமாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 வயசில் இருக்கீங்க, ஒரு 28லேருந்து 30 வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸில் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஃபுட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்கேன். பிகாஸ் பேபி அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து 700 பை டிஃபால்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நீங்கள் இங்கே மொபைல் எக்ஸ்பென்சஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது பார்க்கலாம். ஸோ கிளாத்ஸ். ஸோ நான் எதனால இங்கே கிளாத்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் 500 rupeesக்கு வாங்குறீங்க மாதம். இதே வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஓரளவுக்கு வந்து பெருசாகிட்டு போகும்போது உங்களோட தேவைகள் குறையும்.
ஸோ உங்களுக்கு உங்களோட தேவைகள் குறையும் போது குழந்தைங்களுக்கு வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இனிஷியலி உங்களுக்கு வந்து 300 400 அந்த மாதிரி தான் இருக்கும் மந்த்லினா கூட. ஸோ அதனால நான் இந்த அமௌண்ட்டை நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி அது டிஃபர் ஆகுதுங்கிறது பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் 1500 இங்கே நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பெட்ரோல் விலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அந்த இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணி. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்களே இங்கே பாருங்கள், நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணேன்னா இங்கே வந்து 10,487 நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம என்ன அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதை தவிர வந்து நம்மளுக்கு சேவிங்ஸாக 10,487 கிடைக்குது. இது எப்படின்னா வந்து உங்களுக்கு மாதம் அதாவது உங்களுக்கு 10 வருஷத்துக்கும் சேர்த்து நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இது எல்லாமே மந்த்லி இப்போ வந்து 500 rupees நீங்களே இதை பார்த்துக்கோங்க. K2 into 12 இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்றது. அதே மாதிரி நீங்க இப்படியே இன்க்ளூட் பண்ணிட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா L2ல இருந்து நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப நீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. உங்களோட நீட்ஸ் அந்த 50% நீட்ஸ் அலோகேட் பண்ணியும் 1,25,845 நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது பார்ப்போம் வான்ஸ். ஸோ வான்ஸ் வந்து 30% அலோகேட்டட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வான்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30%ங்கிறதுனால 7,500 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் அதாவது நீங்க ஒரு புது காரோ இல்லை பைக்கோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,000 மந்த்லி உங்களுக்கு இஎம்ஐ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதை வந்து ஒரு நான் 4 வருஷத்துக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ கார். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து மாதம் உங்களுக்கு வந்து இஎம்ஐ இருக்கும். ஸோ நான் ரஃபாக நீங்கள் வந்து ஒரு 20,000 rupeesக்கு ஒரு மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து வெக்கேஷன். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு செலவுகள் இருக்காது. பட் உங்களோட ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய சேவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு 1,000 rupeesலேருந்து ஆரம்பிச்சு 2,000 rupees வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் கிளாத்ஸுமே வந்து அதே மாதிரி தான். கிளாத்ஸ் வந்து நான் ஏற்கனவே இந்த ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கேனோ நான் அதை அப்படியே வந்து நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டைனிங் அவுட். ஸோ இனிஷியலாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு மாதம் டைனிங் அவுட் செலவு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் டோட்டல் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இதுலேயுமே வந்து ஓவர் ஆர் அண்டர் பட்ஜெட். ஸோ இந்த ஒரு காலமில் நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம்னு. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நான் அதை சேவிங்ஸ்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கேயும் வந்து ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காலமில் என்னென்னா இங்கே நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அதை நம்ம ஒரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம் இன்டூ 12. அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9,68,768. ஸோ இங்கே வந்து ஒரு 1,25,000, இங்கே வந்து ஒரு 9,68,768. இப்போ அடுத்தது வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எதுவுமே ஃபில் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஃப் உங்களுக்கு வந்து இருக்கலாமே, நீங்கள் வருஷம் நீங்கள் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? ஸோ எஃப்டி அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் கையில் வந்து 5,000 rupees அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 5,000 இருக்கும் நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலன்னா. இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் அதோட வந்து மார்க்கெட் வேரியேஷன் ரேட் அதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெருசாக எந்த நாலேஜுமே எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காது. நானும் வந்து அதே அசம்ஷனில் தான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த அமௌண்ட் இருக்குது. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் அ டிகேட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 15% நான் போடுறேன். ஸோ அந்த 15%ங்கிறது என்னன்னா நெட் அமௌண்ட்டில் நான் வந்து பிஃபோர் டேக்ஸ் 15% கேன் பி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அண்ட் இன்ஃப்ளேஷன் நான் வந்து 6% போடுறேன். இப்போ நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா இந்த G2லேருந்து G11 வரைக்கும் உள்ளது.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுறது. இப்போ வந்து வேல்யூ 2030, ஸோ 10 வருஷத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 28,56,845 அது இருக்குது. ஸோ 2030 உங்களுக்கு வந்து 29 லட்சம் வந்து உங்களுக்கு பேங்க்ல இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் இந்த 6% அது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரஃபாக வந்து 16 lakh. ஸோ இதே வந்து நீங்கள் 2040 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,26,84,999 இருக்கும். ஸோ 1 crore நீங்கள் வந்து 20 வருஷத்தில் நீங்கள் தாண்டுறீங்க. ஸோ விச் மீன்ஸ் 39,55,243 உங்களுக்கு வந்து இங்கே இருக்கு பேங்க்ல. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே பாருங்க 2040 உங்க பேங்க்ல வந்து 127 லட்சம் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஆகி உங்களுக்கு 40 lakhs மாறுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி த அமௌண்ட் இன் யர் பேங்க். உங்களுக்கு இதுதான் வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டு அண்ட் இது வந்து வேல்யூ ஆஃப் தட் மணி. உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் லெவல் உங்களுக்கு வருஷம் வேரி ஆகும். நான் ரஃபாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரின்சிபல் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வித்தின் 20 years 1 கோடி நீங்கள் 1,25,00,000 நீங்கள் தாண்டிடலாம். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நீங்கள் வந்து நீட்ஸ் அண்ட் வான்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,25,000 உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வான்ஸில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து லஃபாக ஒரு 11 lakhs வருது அப்படின்னா உங்களுக்கு அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரஃப்லி உங்களுக்கு வந்து 1,37,00,000 வரும். அண்ட் அதோட வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ காம்பவுண்டிங்னால உங்கள் மணி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித்தின் 20 years வந்து 1 கோடிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடிகிற ஒரு நம்பர். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாதம் இந்த நீட்ஸ் வான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் மாறிட்டு இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மாதம் 25,000 ரூபா சம்பாதிச்சாலே வந்து உங்களால் 1.25 கோடி 1.5 கோடி வரைக்கும் உங்களால் ஒரு 20 வருஷத்தில் வந்து உங்களால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அதை டபுள் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபேமிலி நீட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டிசிப்ளின்டாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு வந்து இந்த 50-30-20 ரூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓவர் தி இயர்ஸ் பயங்கரமான பலன்கள் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த மாதம் வந்து உங்களுக்கு 10,000 இருக்குது. ஸோ நான் இந்த மாதம் நான் 10,000 போட்டு நான் அடுத்த மாதம் வந்து 5,000 போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ. இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடையாது. 5,000 rupees உங்களுக்கு மாதம் சேவ் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா அந்த 5,000 rupees ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி வந்ததோடனே பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே என்னோடய சேனலில் வந்து நான் நிறைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்றைக்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த 50-30-20 ரூல் ஆஃப் மணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷீட்டில் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றிலாம் நான் போடலை. ஸோ எதனால் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து நீட்ஸ் அண்ட் வான்ஸில் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் அந்த அமௌண்ட்டை நான் வந்து ஃபைனலாக உள்ள ஷீட்டில் நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ 10 லட்ச ரூபா நீங்கள் மாதம் நீங்கள் வந்து 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேவிங்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் வந்தாலும் உங்களால் வந்து அழகாக மேனேஜ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு என்ன தேவை? இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்றைக்கே வந்து என்னோடய குரூப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சௌமியா சங்கரன் சொல்லிட்டு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டிப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.